ஹலோ. ஒரு ரீடிங், ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கார்ட் தானாகவே வந்து வெளியில் விழுந்தது. எடுக்கும்போது மூணு கார்ட், ஃபர்ஸ்ட் கார்டு மூணு கார்டு வந்து விழுந்துச்சு. அந்த கார்டை நான் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு மார்னிங்லேருந்து சேனலான மெசேஜ் என்னென்னா, உங்களை அறியாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயம் உங்களுக்குள்ள சில சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி, கிளென்ஸ் ஆகிற மாதிரி, கிளென்சிங் அந்த விஷயம் தான் எனக்கு அப்பப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. கிளென்சிங்ன்ற அந்த ஒரு விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்க நமக்கு தெரியாத அந்த டாக்ஸிக்லாம் வெளியில எடுக்கிற மாதிரி தண்ணி குடிச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை அறியாம நிறைய விஷயங்கள் வெளியேற மாதிரி இருக்கு. நிறைய தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம். நீங்க பாக்குறவங்க இதுக்கு முன்னே நீங்க அந்த அளவுக்கு நீங்க தண்ணி தாகம் எடுத்து நீங்கள் குடிக்கிற பர்சனாக இருந்திருக்க மாட்டீங்க. இப்போது அதிகமாக தண்ணி எடுக்கிறதா இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தண்ணி குறைவாக குடிக்கிறீங்கன்னா தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எனர்ஜி. ஸோ அதனால் தண்ணி நிறைய குடிங்க. நிறைய விஷயங்கள் பாடிக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஃபீமேல்ஸ் உங்களுக்குள்ள சில விஷயங்கள் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு மேபி 2 வாட்டி நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இல்லை பீரியடே ஆகாமல் 4 months 5 months 6 months வரைக்கும் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சடனாக பீரியட்ஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். நிறைய சேஞ்சஸ் பாடிக்குள்ளே நடக்குது. உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உங்கள் பாடிக்குள்ளே. ஒரு கிளென்சிங் நடக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ஒரு லைஃப், ஒரு நியூ ஒரு பேட்டர்ன் உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கு. நீங்க ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். உங்களுடைய ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ ஜேர்னிக்காக அந்த விஷயங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாடிக்குள்ளேயும் சில விஷயங்கள் அறியாம உங்களுக்கு அறியாம அன்கான்சியஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சில விஷயம் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. தண்ணி சொன்னேன் இல்லையா, வாட்டர், தண்ணி நிறைய குடிங்க. சில பேர் வந்து அடிக்கடி போய் குளிச்சுட்டு வரதா இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 times 4 times அது குளிக்கிற மாதிரி, பாத் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியும் சில பேர் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கு. சில பேர் வந்துட்டு தண்ணி, ஒரு குளம், ஆறு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் பாடிக்குள்ள வந்து அதிகமாக நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு பாடிக்குள்ள. நிறைய விஷயங்கள். தண்ணி அதிகம் கண்டிப்பாக குடிக்கணும். நிறைய விஷயங்கள் பில்ட் ஆகிட்டு இருக்கு உடம்புக்குள்ள. வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்காக இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக நான் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ரீடிங் அந்த கிளென்சிங் பற்றி மட்டும் சொல்லிட்டு சேனலான மெசேஜ். கண்டிப்பாக இந்த வாட்டர், தண்ணி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு திரும்ப அது சிக்னிஃபிகண்டாக வந்துக்கிட்டே இருக்கு சில விஷயங்கள். சில பேர் வந்து தண்ணி நீங்கள் எடுத்துக்கிறதுல நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்காம இருக்கலாம். தண்ணி குடிக்கிறது இதனால ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டு ரொம்ப சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்டோடையும் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து உங்கள் கண் எதிர இருக்கிற சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருக்கிற மாதிரி இருக்கலாம். மேபி உங்கள் கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய சயின்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து கவனிக்காத மாதிரி இருக்கு. முன்னாடி இருந்தாலும் அந்த விஷயங்களை கவனிக்காத மாதிரி இருக்கு.
வீல் ஒரு அந்த வீல் அது தெரியுது. கண்டிப்பா ஒரு பாடிக்குள்ள வந்துட்டு ஒரு புது விதமான சில விஷயங்கள் உங்களுக்கு அறியாம சில விஷயங்கள் இங்க நடக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு, உங்களுடைய பாடிக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசா ஒரு பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுல இருந்து வெளியில வரதுக்கான அந்த அளவுக்கான சில தைரியம், அந்த அளவுக்கான சில ஐடியாஸ் உங்களுக்கு மேபி இப்போ உங்களுக்கு தானாவே தெரிய வர மாதிரி இருக்கலாம் சில விஷயங்கள். அகெயின் பாட்டம்ல இருந்தது, நான் எடுக்கல, திரும்ப அதே கார்டு தான் வருது. நிறைய உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிவைன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு விதத்துல உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க சில விஷயங்கள். இருந்தாலும் நீங்க வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு சொல்ற அந்த விஷயத்தை நீங்க கேட்காம நீங்க வேற ஏதோ சில விஷயங்கள் நீங்க அதை கவனம் பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டிவைன் சொல்ற விஷயத்த நீங்க இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. நிறைய உங்களுடைய இன்ட்யூஷனும் சொல்லுது, ஆனா நீங்க கேட்கறதா கிடையாது. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வேற இடத்துல இருக்கு, வேற இடத்துல இருக்கு உங்க ஃபோக்கஸ். சில பேருக்கு தான் அப்படி இருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அப்படி இருக்கு. மேபி சில பேர் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு அதிக இன்ட்யூட்டிவ் பர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்க பர்சன்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இதுக்கான சில விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதிகமா தண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு, அதிகமா நிறைய டைம் வந்து மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் சயின்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு அதுபடி நீங்க வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ டிவைன் சொல்ல வராங்கன்ற விஷயத்த நீங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. சில பேர் ஸ்பிரிச்சுவல் பாத்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க. மெயினா இந்த கிளென்சிங் விஷயம் தான் உங்களுக்கு இந்த ரீடிங்கே நான் வந்தது, இந்த உட்கார்ந்தது. உங்க பாடிக்குள்ள அதிகமான விஷயங்கள் வந்துட்டு பில்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க வந்துட்டு சில நேரத்துல வந்து ரொம்ப சென்சிட்டிவா கூட நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம் உங்களுக்குள்ள. நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த டைம்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த விஷயத்தை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. எந்த விஷயத்தையுமே ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கார்டு வருது. கண்டிப்பா இந்த விஷயம் இவ்வளவுதான் உங்களுக்கான மெசேஜ். இதுக்கப்புறம் மெசேஜ் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் சிக்னிஃபிகண்டா இருக்கும் தெரியல. சில பேர் ஃபீல் பண்றீங்க, சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நார்மல் பர்சன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கும் ஒரு இன்ட்யூஷன் கொஞ்சம் அதிகமா நீங்க அதை எடுத்துக்கும் போது இன்ட்யூஷன்ல அதிகமா தண்ணி குடிக்கணும், தண்ணி அது இருக்கிற மாதிரி நீர்ச்சத்து இருக்கிற மாதிரியான சில வெஜிடபிள்ஸ் சாப்பிடணுன்ற மாதிரி தோணும். குக்கும்பர் அப்புறம் வந்துட்டு அந்த சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிறதா இருக்கலாம். மேபி சில பேருக்கு ஃபீவர் கூட இருக்கலாம். மேபி பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கலாம். சடனாக நீங்கள் சிக் ஆகிற மாதிரி இருக்கலாம். இருந்ததுன்னா அது இதனால தான் சொல்லி இல்லாமல் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்க. சில பேருக்கு அந்த மாதிரியும் இருக்கும். உடம்பு வலி வர்றது, கொஞ்சம் அதிகமாக சிக் ஆகுது, ஃபீவர் வர்றது, தலைவலி வர்றது, ஒரு சைடு மட்டுமே நரம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கழுத்துக்கிட்ட இருக்கட்டும், இந்த சைடில் இந்த இடத்துல இருக்கட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் நீங்களும் சில விஷயங்கள்
ஓனாக என்ன பண்ண முடியுமோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் எடுங்க, அதிகமாக அவ்வளோதான், ரெஸ்ட் எடுங்க, அது போதும். எல்லாமே ஒரு சேஞ்சஸ்க்காக தான் உள் பாடிக்குள்ளே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மேபி சில பேருக்கு டவுட்டாக கூட இருந்திருக்கலாம், இன்றைக்கி ஃபுல்லாக என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குன்ற மாதிரி. உங்களுக்கு எதிர்பார்த்ததுனால இந்த மெசேஜ் எனக்கு மார்னிங்லேருந்தே எனக்கு மைண்டில் வந்துட்டு இருந்ததாக கூட இருக்கலாம். எனக்கு கிளென்சிங் இதுதான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சில விஷயங்கள் உங்கள் பாடிக்குள்ளே வந்துட்டு நடந்துட்டுருக்கு, வேலை நடந்துட்டுருக்கு. இன்ஜினியர், கொத்தனார் எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணுற மாதிரி வேலை ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி, சில விஷயங்கள் உங்களுக்கு பாடிக்குள்ளே நடக்குது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.